ரெக்கார்டட். நம்ம எல்லாரும் எஸ் தேங்க்யூ. பாடுமா, ரொம்ப அழகா இருக்குமா. योगेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय नमः महादेवाय नमः महादेवाय नमः. இப்ப என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், ஒரு அப்பாவா எப்படி சிவபெருமானை பார்த்து அம்பாளுக்கு ஒரு பரம திருப்தியா இருக்கீங்க, அது போல அந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ல ஷேர் யுவர் வியூஸ். ஐ வாண்ட் யுவர் வியூஸ். எப்படி அனுபவிச்சீங்க, எப்படி ஆனந்தமா இருந்தீங்க? நான் கால் யூ பை நேம், நீங்க சொல்லுங்க. முதல்ல எனக்கு விஜயபிரியா சொல்லட்டும், எப்படி அனுபவிச்சது இந்த பிகாஸ் வி ஸ்டார்ட் ஃப்ரம் மே, ஏறக்குறைய 6 மாசம் ஆக போகுது, கூடவே இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க? ஒரு அப்பாவா கேட்டு தெரியும், எனக்கு ஆசையா இருக்கு, சொல்லுங்க. அப்பா, இது விஞ்ஞான பைரவா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் என்னோட அன்பார்ச்சுனேட்டா நான் கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு பிரெக்னன்சி கோர்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதுனால. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் ரீஜாயின் பண்ணிட்டேன். பட் அந்த தாரணாஸ்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஸ்டார்டிங் தாரணாஸ்லேருந்து. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இந்த புத்தாவோட இது நான் பண்ணதுனால விஞ்ஞான பைரவா எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஒண்ணு அந்த நாசில்ல அந்த பிரீதிங் முன்னாடி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இன்ஹேல் ஃபர்ஸ்ட் தாரணா சொன்னீங்க, அந்த தாரணா தான் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் விட்டுட்டேன், திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் இப்ப ரீசெண்டா நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எனக்கு எனக்கு தெரியல, இன்ட்யூஷன்ஸ் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இப்ப நான் எனக்கு ஒரு ட்ரீம். நான் ஜென்ரலா மாங்காடு கோவிலுக்கு நான் போறது வழக்கம். ஒரு 7 வீக்ஸ் போயிட்டு 8th வீக் நான் அங்க பால் கொடுக்கறது என்னோட வழக்கம். இப்ப கொரோனானால என்னால போக முடியல. அப்ப நான் எனக்கு ஒரு கனவு என்னன்னா, நாங்க போற மாதிரியும் கதவு சாத்தி இருக்கிற மாதிரியும் வெளியில உட்காந்து நான் லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு ஆத்துக்கு வந்துடுறேன். எழுந்து பார்த்தா அது பகல், அப்பதான் 5:30 மார்னிங். ஸோ மறுநாளைக்கு நான் உங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸ்னாலையும் ஒரு கார் ஒன்று புதுசா புக் பண்ணி வாங்கினோம். அந்த கார் எடுத்துட்டு வடபழனி கோயில், அதாவது 6 o'clock தான் எனக்கு அது கிடைச்சதே. கையில 4:30 போனோம், 6 o'clock தான் கையிலே கிடைச்சது. நான் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே ஓட்டின்னு போனேன். ஆட்டோமேட்டிக்னால ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டி நாங்கள் போனேன். பார்த்தா கோவில் சாத்தி இருந்தது, வடபழனி கோவில் சாத்தி இருந்தது. வெளியில நின்றுட்டு இருந்தோம், என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒருத்தர் வந்தார், பூஜை போட்டு அனுப்பிச்சு விட்டார். அப்ப நான் என்னோட கோயின்சிடன்ஸ் என்னன்னா, முன்னாடி நாள் தான் நான் கோயில் போனேன், ஆனா வாசல்ல இருந்தேன். பட் மறுநாள் அதே கோயிலுக்கு நான் போறேன், பூட்டி இருந்தது, வெளியில பூஜை பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கா. ஸோ எனக்கு தெரியல, நான் வேற கோவில் என்ன மைண்ட்ல வந்தது, பட் இன்ட்யூஷன்ஸ் வேற மாதிரி. பட் இதே மாதிரி இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆஃப்டர் ஜாயினிங் விஞ்ஞான பைரவா, என்னோட அந்த ஃபர்ஸ்ட் தாரணா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில இன்ட்யூஷன்ஸ் எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஐ தேங்க் ஃபார் மை ஹார்ட். ஏன்னா நான் இப்ப லாஸ்டா ஒரு தாரணா சொன்னீங்கல்ல, 161 to 162, அது நீங்க தான். அது சரியா, சிவா நம்ம நேரம் பாக்குறோமோ பார்க்க முடியல எனக்கு தெரியாது. ஃப்ரம் மை ஹார்ட் நான் ஐ ஃபீல் யூ as a சிவா, அண்ட் ஐ என்னோட நமஸ்காரத்தை. தேங்க்யூ ஸோ மச் பா. நான் பாக்கியம் பண்ணிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு அற்புதமான குழந்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். Next I ask Tara to speak a few words. Unmute பண்ணிக்கோ கண்ணு. Tara. Good morning all of you. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போதும்
ஒவ்வொரு தாரணா நீங்க சொல்லி தரும் போதும்பா அந்த தாரணாக்குள்ளதான் நாங்க போயிடுறோம். அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் எவ்ரி டைம். வேற வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு. தேங்க்யூப்பா. மோஸ்ட் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். நிஷா, அன்மியூட் யுவர்செல்ஃப் அண்ட் டாக். ஜெய் குருதேவ்ப்பா. ஹாய் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா அவ்வளோ புரியல. பட் போக போக எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கு. நான் ஒண்ணு கெட்டியா இப்போ பிடிச்சுட்டு இருக்கிறது, நம்ம நம்பின குரு நம்மளை கைவிட மாட்டார். ஸோ அந்த லவ் நம்ம எப்பவுமே குரு கிட்ட வச்சுக்கணும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா போதும், தானா எல்லாம் நடக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப புரிஞ்சது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வென் மை பிராணா இஸ் குட், எவ்ரி திங் அரௌண்ட் மீ வில் சேஞ்சுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுட்டேன்ப்பா. தேங்க்யூ சோ மச்ப்பா. நிஜமாவே இன்னைக்கு அந்த கடைசி சூத்ரால பார்க்கும்போது உங்களைதான் சிவனா நினைச்சுட்டு இருக்கேன்ப்பா. கரெக்டா மேடம் சொன்ன மாதிரி நீங்களே சிவனா தான் இருக்கு. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். பக்கம் அடுத்தது அருண், அன்மியூட் யுவர்செல்ஃப். நான் நடுவில் சார் ஜாயின் பண்ணேன். யாருக்கு ஜெய் குருதேவ் நடுவில் தான் ஜாயின் பண்ண முடிஞ்சது. ஸோ மற்றவாடெல்லாம் மெயில் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் permit me to be little jealous of you. Anyway, so இந்த ஃப்ரைடேஸ் அன்னைக்கு 10:30 to 11:30 12 வரைக்கும் அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆஃப் பண்ணி போன அப்புறம் பேக் டு தி நார்மல் ரொட்டீன். we tend to slip from these things. பட் தெரியல, எனக்கு தன்ராஜ் சார் தான் காட். he is protecting me every moment. ஸோ விக்யான் பைரவா இருக்கட்டும், என்ன வேணா பேர் இருக்கட்டும், he is my god. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சூத்ரா வாட்டர் இட் இஸ் சரணாகதி. he is everything for me. ஜெய் வித்யா, அன்மியூட் யுவர்செல்ஃப். ஜெய் குருதேவா. எனக்கு இந்த விக்ஞான் பைரவா ஃபுல்லா இட் வென்ட் டு டீப் மெடிடேஷன். நீங்க எப்பவுமே சொல்வீங்க அஜப ஜபா குருஜி கொடுக்குற அந்த இதை தாண்டி போகணும், அந்த ஒரு வாய்ஸை தாண்டி போகணும்னு. எனக்கு விக்ஞான் பைரவா முடிச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் வெளியில வர்றதுக்கே இட் யூஸ் டு டேக் மீ டைம். சோ அந்த ஒவ்வொரு சுத்ரா அம்மா சொல்ற மாதிரி அது உனக்குள்ள சின்ன பசங்க எல்லாம் கேட்டு அதுக்குள்ள உனக்குள்ள போயிட்டு இருக்கோன்ற மாதிரி இட் வாஸ் கம்ப்ளீட் மெடிடேஷன், டீப் மெடிடேஷன். தேங்க்யூ சோ மச். வித்யா எப்பவுமே எல்லாமே ஒரு மெடிடேட்டிவ் மோட்ல தான் கேட்பாங்க. மெடிடேட் மோட்ல கேக்குறது இல்லம்மா, அது உங்களுக்குள்ள வர ஃப்ளோ. நீங்க சொல்ற மாதிரி அங்க உட்காருக்கதா ஐ மைட் பிகைன் த பைக் மாதிரி the flow, the cosmic energy. நான் சொல்றது வந்து இட்ஸ் 100% ஃபேக்ட். எல்லாரும் சிவாவா பாக்குறேன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அதே இதுல நான் இப்ப சொல்றேன். எவ்ரி டைம் அந்த குரு பீட்டத்துல உட்கார்ந்து நீங்க சொல்றது அது நீங்க கிடையாது, த காஸ்மிக் எனர்ஜி. நான் உங்ககிட்டே சொல்லிருக்கேன், இங்க கிருஷ்ணா நின்னு பிளஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா எண்ட் ஆஃப் த செஷன்ல. அன்னைக்கு கரெக்டா உங்க கண்ணுல டியர்ஸ் இருந்து பகவத்கீதா சொல்லும் போது அந்த மாதிரி அந்த ஃப்ளோ வரும்போது ஆட்டோமேட்டிக்லி கோ டீப் இன்டு மெடிடேஷன். மெடிடேஷன் நீங்க சொல்வீங்க அட்டம் பண்ணி நம்மளுக்கு கொஞ்ச நேரமாவது அந்த மெடிடேஷன் இதுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு நம்ம அந்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். பட் திஸ் ஆட்டோமேட்டிக்லி நம்ம எப்படி கடலுக்குள்ள சந்தோஷமா நீந்தின்னு இருக்கோமோ உன்னை மெய் மறந்து அந்த மாதிரி இட் ஆட்டோமேட்டிக்லி டேக். அதுக்குள்ள போயிருக்கோன்னு கூட தெரியாது, டிரான்ஸ்ல போயிருக்கோன்னு கூட தெரியாது. அதுதான் இதோட பியூட்டி. அம்மா லக்ஷ்மி, அன்மியூட் யுவர்செல்ஃப். நமஸ்காரம். இது படிச்சதுல இருந்து ஒன்னும் நம்ம செய்யறதெல்லாம் அதுவாவே ஒரு மனசு வருது. அந்த மூச்சு எடுக்கிறது மூச்சு விடுறதும் நம்ம இனிமே ஒழுங்கா செய்யணும். இத மனசுல வச்சுக்கிட்டு அதுலதான் அவங்க இருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பேச தெரியல, அவ்வளோ மனசு இதா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மாறன். ஜெய் குருதேவ்மா. ஃபர்ஸ்ட் சாரி, நான் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணல டியூ டு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். எனக்கு வேலையும் அப்படி இருந்தது.
ஆனா லாஸ்ட் செஷன்னால வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த செஷன். எனக்கும் சொல்ற மாதிரி நீங்க வந்து காட் மாதிரி தான். பிளஸ் நீங்க எப்போ இந்த மாதிரி கிளாஸஸ் நடத்தினாலும் எனி நாலேஜ் செஷன், ஆன்டி நடத்துற பகவத்கீதையாட்டம் இல்ல நீங்க நடத்துற இந்த இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது ஐ ஃபீல் மை செல்ஃப், நான் என்ன ஃபீல் பண்றேன்னா எங்க பாஸ்ட் கர்மாஸ் வந்து we are getting liberated from that. Thank you. Thank you. அம்மா அப்பர்ணா, unmute yourself. கேக்குறதா? கேக்குறதா? So நான் many like few sessions தான் நான் attend பண்ணேன் because of work related இது. But எனக்கு என்னன்னா you never made me feel, நான் எப்போ உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்க வந்து லைக் யூ வில் டெல் என்கரேஜிங்கா தான் நீங்க பேசுவேன். ஸோ எனக்கு தோணும் நிறைய தடவை என்னால இன்னும் இதுல டைம் டிவோட் பண்ண முடியல அப்படின்ட்டு. பட் நீங்களாட்டும் அம்மாட்டும் யூ என்கரேஜ் மீ அ லாட். ஸோ இது பண்ணாலும் நீங்க வந்து யூ வில் டெல் மீ லைக் நீ பண்றது இவ்வளவு பண்றது எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அதனால every session that I attend I feel so grateful to both of you. We are blessed, Amma. We are blessed. We are there ever with you. We are ever there with you. So thank you so much. It's ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமான ஒரு just come to a culmination. எப்படி நதிகள் கடலில் சங்கமித்தது போல இத்தனை நதிகளும் அந்த சிவா பார்வதி பரமானந்த கடலில் கலந்ததாதான் உணரும். இப்ப ஒருமித்த ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் என்ன வைப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அந்த ஆனந்தம். விஜயபிரியா வேற இல்லை, அருண் வேற இல்லை, வித்யா வேற இல்லை, லக்ஷ்மி வேற இல்லை, நிஷா வேற இல்லை, திருமாறன் வேற இல்லை, தாரா வேற இல்லை, நம்ம எல்லாருமே அம்மா வேற இல்லை, நம்ம எல்லாமே ஒன்று கலந்துதான் இருக்கோம். இப்ப அம்மா நான் பேச எனக்கு கொஞ்சம் அம்மா பேசணுமோ இல்லையா? ஜெய் குருதேவ் டு எவ்ரிபடி. நான் தினம் இங்க கீழே உட்காந்து கேட்பேன். சில சமயத்துல டியூ டு தி டேப்லெட் எஃபெக்ட் என்னால கேட்க முடியாம போகும். நான் கேட்காட்டா கூட ஐ திங்க் இந்த வீட்டுக்குள்ள அந்த நாலேஜ் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தூங்கிட்டா கூட எனக்கு வந்து அப்பா கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியுதுன்னா அன்கான்சியஸ் லெவல்லயே வந்து அது நமக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்றது. ஸோ போக போக நம்மலாம் வந்து இந்த கோவிட் முடிஞ்ச அப்புறமா எல்லாரும் எதிர உட்கார்ந்து பேசும்போது the vibratory level will be more அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே குருஜி கிட்ட சமர்ப்பணம் பண்ணலாம். முடியும் போது யார் யார் முடியுமோ அப்பர்ணா வித்யா எல்லாம் வந்து நேர்ல வருவாங்க. எங்களுக்கு நீங்க வரத பத்தி எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாமும் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. எங்க பிளாட்ல இப்ப வந்து கோவிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எங்களுக்கு குரூப்ல மெசேஜ் வருது. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், இஃப் யூ ஹாவ் டைம், ப்ளீஸ் கம் இன் பர்சன் அண்ட் அட்டெண்ட். ஏன்னா நான் வந்து பர்சனலா இங்க உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணும்போது அது எனக்குள்ள வந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, எப்படி என்னையும் அறியாம வந்து எனக்குள்ள அந்த மாற்றங்கள், அந்த ஒரு ஞானம் ஏறது அப்படின்றது நான் உணர்ந்ததால சொல்றேன். முடியும் போதெல்லாம் முடியும் வரை நேர்ல வந்து கேட்கலங்க அப்படின்னு சொல்லி our house is always open to all of you. Jai Gurudev. Thank you ma. I sincerely Thank thank you, ma. our dear Vijaypriya. இவ்வளவு பொறுமையா எவ்வளவோ செஷன்ஸ் இருந்தாலும் எவ்வளவோ பிஸியா இருந்தா கூட அதுக்கு ஜூம் ஏற்பாடு பண்ணி கூடவே இருந்து, அது போல அருணும் அதை ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு எல்லாருக்கும் யாருக்கு கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணேன். அந்த எல்லாருமே உற்சாகமா என் கூட வந்ததுக்கு I am really really blessed with all of you. I promise that I will be there with you, one with you all the time. Jai Gurudev. எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள்.